அவர் வெறும் பொதுக்குழுவை மட்டும் கூட்டியவர் இல்லை. அவர் வெறுமனே மக்களை சந்திப்பதற்கு மட்டும் தன்னுடைய விளக்கை அணைத்து அணைத்து எரித்து கொண்டவர் இல்லை. இந்த எஸ்ஐஆர் சரிதான் என்று ஒருவர் வழக்கு போடுகிறாரே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் பிரதமர் மோடி? நீங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக பாருங்கள், ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. அதற்கு பிறகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து கொந்தளித்த பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறார். அமித்ஷா சொல்லுகிறார், ஒடிசாவிலே பாண்டியன் என்று ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், ஒடிசாவை தமிழர் ஆளுவதா என்று கேட்கிறார். அதற்கு பின்னால் பிரதமர் மோடி என்ன சொல்லுகிறார்? பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய புதையல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கிறார். தமிழர்களின் மீது ஒரு வெறுப்பை தொடர்ந்து அவர்கள் உருவாக்க முனைகிறார்கள். இப்போது கடைசியாய் பீகார் தேர்தலில் பேசுகிற போது மோடி சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றார். நம்முடைய சமூக வலைத்தளத்தில் தான் மிகச் சரியாக விடை சொல்லியிருந்தார்கள். ஒருவரின் படத்தை போட்டு குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரு தமிழர், அவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எடப்பாடி படத்தை போட்டு குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரே தமிழர் இவர்தான் என்று போட்டிருந்தார்கள். அவர் பெரிய பொறுப்பிலே இருக்கிறார். ஆனால் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே நான் சொன்னேன், தம்பி உதயநிதி அவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ள மாட்டார், நினைத்து கொண்டாலும் குற்றமில்லை, எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர் திரைப்பட நடிகர் தான், ஆனால் இந்த மேடைக்கு நடிகராக அவர் வரவில்லை, கழகத்தின் புதிய காவலராக உள்ளே வருகிறார். இந்த அரங்கத்திற்குள் நான் நுழைகிற போது யாரோ ஒரு அறிவிப்பை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சில நிமிடங்களில் இந்த கூட்டம் தொடங்கும் என்ற அறிவிப்பு என் காதில் விழுந்தது. ஆனால் எனக்கு என்ன வியப்பாக இருந்தது என்றால், அந்த குரல் நம்முடைய அமைச்சரின் குரல் மாதிரியே இருக்கிறதே என்று நினைத்து கொண்டு உள்ளே வந்தேன். வந்த பிறகுதான் தெரிந்தது அறிவிப்பாளர் அமைச்சர்தான் என்று. இது வெறும் நிகழ்ச்சி இல்லை, மரபை உடைக்கிற ஒரு புரட்சி. அமைச்சராக இருப்பது பெருமைதான், அதனினும் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருப்பது கூடுதல் பெருமை. கூட்டத்தை ஒழுங்குபடுத்துகிற தொண்டராக இருப்பது என்பது பெருமை என்று அவர் கருதி இருக்கிற அந்த செய்தியை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. மாண்புமிகு அமைச்சர் மாசு அவர்களே, இன்றைய நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கிற பகுதி செயலாளர் மதியழகன் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி அவர்களே, தமிழச்சி தங்கபாண்டியன் வருகிற போது நம்முடைய தம்பி சொர்க்கோ சொன்னார், மேடைக்கு வந்து அமராமலேயே பேச வருகிறார் என்று. அமர விடாமலேயே பேச அழைத்து விட்டு அமராமல் பேச வருகிறார் என்றால், தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அரவிந்த் ரமேஷ் அவர்களே, காரப்பாக்கம் கணபதி அவர்களே, தம்பி பிரபாகர் ராஜா அவர்களே, பாலவாக்கம் சோமு அவர்களே, பாலவாக்கம் விஸ்வநாதன் அவர்களே, குணசேகரன் அவர்களே, வாசுகி பாண்டியன் அவர்களே, பெயர் சொல்ல விட்டு போயிருக்குமானால் மன்னித்து கொள்ள வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்களே, பெரும் திரளாக கூடியிருக்கிற கழகத்தின் தொண்டர்களே அல்லது கலைஞரின் உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொன்ராஜ் அவர்களை நான் தொலைக்காட்சியில் பேசித்தான் பார்த்திருக்கிறேன். பொது மேடையில் எப்படி பேசுவார் என்று தெரியாது. நிதானமாக தெளிவாக நிறைய செய்திகளோடு பேசி அமர்ந்திருக்கிற அவருக்கும் நம்முடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நான் அமைதியாக பேசுகிறேன் என்றார். அவர் அப்துல் கலாமிடமிருந்து வந்தவர். அப்துல் கலாம் எவ்வளவு அமைதியாக பேசுவார் என்று தெரியும். எப்போதும் அமைதியை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. அமைதிக்குள்ளே தான் ஒரு அழுத்தமும் இருக்கும் என்பதை நாம் உணர்த்த வேண்டும். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய இளைஞரணியினுடைய செயலாளர், என்னுடைய மிகுந்த அன்பிற்கு உரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய பிறந்த நாள் விழா, அதுவும் முதல் கூட்டத்தில் பேசுகிற வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சி.
இயல்பாகவே எனக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய வாஞ்சையும் பிரியமும் உண்டு. அவர் அழகாக இருக்கிறார் என்பதற்காக இல்லை, அவர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என்பதற்காக இல்லை, அவர் ஒரு சனாதன எதிர்ப்பாளி என்பதால் எப்போதும் அவர் மீது எனக்கு மிகுந்த அன்பு உண்டு. சுருக்கமாய் சொன்னால், அறிவு திருவிழா நடத்துகிற இவ்வளவு பெரிய அரசியல்வாதியை வேறு எந்த கட்சியிலும் உங்களால் தேடி பிடிக்க முடியாது, திமுக கழகத்தை தவிர. இந்த எஸ்ஐஆர் சரிதான் என்று ஒருவர் வழக்கு போடுகிறாரே, தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் பிரதமர் மோடி? நீங்கள் கடந்த 2-3 ஆண்டுகளாக பாருங்கள், ஒரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் சொல்லுகிறார் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று. அதற்கு பிறகு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எழுந்து கொந்தளித்த பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுகிறார். அமித்ஷா சொல்லுகிறார், ஒடிசாவிலே பாண்டியன் என்று ஒரு பெரிய அதிகாரி இருக்கிறார், ஒடிசாவை தமிழர் ஆளுவதா என்று கேட்கிறார். அதற்கு பின்னால் பிரதமர் மோடி என்ன சொல்லுகிறார்? பூரி ஜெகநாதர் கோயிலினுடைய புதையல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்கிறார். தமிழர்களின் மீது ஒரு வெறுப்பை தொடர்ந்து அவர்கள் உருவாக்க முனைகிறார்கள். இப்போது கடைசியாய் பீகார் தேர்தலில் பேசுகிற போது மோடி சொன்னதை யாரும் மறந்திருக்க முடியாது. தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்றார். நம்முடைய சமூக வலைத்தளத்தில் தான் மிகச் சரியாக விடை சொல்லியிருந்தார்கள். ஒருவரின் படத்தை போட்டு, குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரு தமிழர், அவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். எடப்பாடி படத்தை போட்டு, குஜராத்திகளால் துன்புறுத்தப்படுகிற ஒரே தமிழர் இவர்தான் என்று போட்டிருந்தார்கள். எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இப்படி இன்றைய நடைமுறை அரசியலையும் சேர்த்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, ஏறத்தாழ 1 நூற்றாண்டுக்கு முன்னால் இந்த சமூக நீதி தத்துவத்தை மக்களிடம் கொண்டு சென்ற இயக்கம் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, தொடர்ந்து வளர்ந்து கொண்டும் இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? திமுக கழகத்தை இத்தனைக்கு பிறகும் அவர்களால் அசைத்து பார்க்க முடியவில்லை. பல்வேறு முயற்சிகளை செய்கிறார்கள். குறிப்பாக 2 முனை தாக்குதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை நான் குறிப்பிடுகிறேன். திமுகவை ஏன் அவர்களால் அழிக்க முடியவில்லை என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, திமுகவிற்கு கிடைத்திருப்பதை போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. தொண்டர்கள் வாழையடி வாழையாக வருகிறார்கள். திமுக கழகம் எப்படி உருவாகி எப்படி நிலைத்து நிற்கிறது, எதனை வைத்து அதனை உடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். நான் தத்துவார்த்த அடிப்படையில் அதனை குறிப்பிடுகிறேன். திராவிடர் கழகம் உருவாவதற்கு முன்பே, அது 1944, திராவிடர் கழகம் உருவாவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே அண்ணா தான் தொடங்கிய பத்திரிகைக்கு என்ன பெயர் வைத்தார் என்றால் திராவிட நாடு என்று பெயர் வைத்தார். திராவிடர் கழகமே தொடங்கவில்லை, திராவிட நாடு என்று பெயர் வைத்தார். 42 மார்ச் 7ஆம் தேதி அண்ணா தொடங்கிய அந்த ஏட்டுக்கு பெயர். அதே 42 ஆகஸ்ட் மாதம் கலைஞர் முரசொலி என்று பத்திரிகை தொடங்கினார். நான் மற்றவர்களோடு ஒப்பிட்டு சொல்லுவது கூட்டி குறைத்து சொல்லுவதற்காக இல்லை. 40களிலும் 50களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான பல்வேறு ஏடுகள் தோன்றின, பல ஏடுகள் காணவில்லை. நாவலர் தொடக்கி வைத்த தமிழச்சி அவர்கள் இன்றைக்கு காலையிலே நான் சொன்னேனே, அந்த மன்றம் இன்றைக்கு இல்லை. நம்முடைய இனமான பேராசிரியர் தொடக்கி வைத்த புது வாழ்வு இன்றைக்கு இல்லை. அண்ணா தொடங்கிய திராவிட நாடு காஞ்சியும் கூட இன்றைக்கு இல்லை. போர்வாள் இல்லை, தென்னகம் இல்லை, மாலைமணி இல்லை. ஆனால் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் முரசு ஒலித்து கொண்டே இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கலைஞரின் வெற்றிக்கு பின்னால் கடுமையான உழைப்பு இருக்கிறது, தொடர்ச்சி இருக்கிறது. அடுத்தடுத்த இளைஞர்களை அந்த அரங்கிற்கு கொண்டு வருகிற ஒரு போக்கு இருக்கிறது. கட்சி 1949 தொடங்கப்பட்டது. 53 மாணவர் பெருமன்றம், திராவிடர் மாணவர் பெருமன்றம் 1950 அதிலேயே தொடங்கிற்று. இன்னமும் சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இந்த இளைஞர் அணி, நம்முடைய உதயநிதி அவர்கள் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற இந்த இளைஞர் அணியை 1968 நம்முடைய தலைவர் அவர்கள் கோபாலபுரம் திமுக இளைஞர் அணி என்றுதான் தொடங்கினார்.
கோபாலபுரம் திமுக இளைஞரணி 68 தொடங்க பெற்றது. 1980 ஆண்டு அது மதுரை ஜான்சி அரங்கத்திலே ஒரு மிகப்பெரிய இளைஞரணியின் படையாக உருவாக்கப்பட்டு இன்றைக்கும் அந்த இளைஞரணியின் படைதான் நம்முடைய உதயநிதி அவர்களினுடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. உண்மைதான், உதயநிதி அவர்கள் 2019 தான் அரசியலுக்கு உள்ளே வருகிறார். 2019 மார்ச் மாதம் அவர் உள்ளே வருகிறார். உள்ளே வருகிற போதே என்ன செய்கிறார்? அதே ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெறுகிற குடியுரிமை திருத்த சட்டம், CAA என்று சொல்லுகிறோமே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதனை எரித்து எந்த ஆண்டில் அரசியலுக்குள் வந்தாரோ அதே ஆண்டு டிசம்பர் மாதம் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகி சிறைக்கு போனவர் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் வெறும் பொதுக்குழுவை மட்டும் கூட்டியவர் இல்லை. அவர் வெறுமனே மக்களை சந்திப்பதற்கு மட்டும் தன்னுடைய விளக்கை அணைத்து எரித்து கொண்டவர் இல்லை. அவர் நேரடியாக போராட்டங்களிலே ஈடுபட்டவர். நம்மோடு இருந்த ஒருவர் திடீரென்று இப்போது கண்டுபிடித்திருக்கிறார் பாருங்கள். பூவுக்குள் கனி கூட்டம் அதிசயம் இப்போதுதான் கண்டுபிடித்திருக்கிறார். நண்பர்களே, ஒருவர் பல கட்சிகள் மாறி மாறி போய்கொண்டே இருப்பது கூட ஒரு அதிசயம்தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நண்பர்களே, இன்றைக்கும் இந்த அரங்கில் மிக தெளிவாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இயக்கம் அவர் தொடக்கி வைத்து அவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களின் பட்டாளம் எழுந்திருக்கிறது. அதுதான் எதிரிகளை உறுத்துகிறது. இவ்வளவு இளைஞர்களை அவர் கட்சிக்குள் கொண்டு வருகிறாரே என்பது எனக்கும் அவருக்குமான இயல்பான தொடர்பு. 19ஆம் ஆண்டு 2019 மார்ச்சில் அவர் பொறுப்புக்கு வருகிறார். 2019 செப்டம்பர் மாதத்தில் நானும் அவரும் ஒரு கூட்டத்திலே, அதுதான் முதலாக அவரோடு நான் ஒரு கூட்டத்திலே பெரியார் திடலிலே கலந்து கொள்ளுகிறேன். திருவல்லிக்கேணியிலே இருந்து திருவாரூர் வரைக்கும் நண்பர் திருவிடம் எழுதியிருக்கிற ஒரு வரலாற்று நூல், அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே அவரோடு சேர்ந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது மூவலூர் ராமாமிர்தத்தம்மையாரை பற்றி நான் சொன்னேன். கூட்டம் முடிந்து நின்று ராமாமிர்தத்தையம்மையாரை பற்றி நீங்கள் சொன்ன குறிப்பு எனக்கு புதிதாகவும் தேவையான ஒன்றாகவும் இருக்கிறது என்று சொன்ன பெருந்தன்மை அவரிடத்தில் இருந்தது. இன்னமும் சொன்னால், என்னுடைய அப்பாவின் பிறந்த நாள் விழாவில் பேசுகிற போது அவரே அதை குறிப்பிட்டு சொன்னார். அதனால் நான் கூறுகிறேன். முதலில் அவர் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வருகிறார். நான் அந்த மேடையில் இருக்கிறேன். உள்ளே வருகிற போது ஒரு திரைப்பட பாடல் ஒலித்தது. அந்த ஒரு கல் ஒரு கண்ணாடி என்கிற படத்தில் வேண்டாம் மச்சான் வேண்டாம் பாட்டு போட்டார்கள். நான் மேடையில் இருந்தேன். அவர் பெரிய பொறுப்பிலே இருக்கிறார். ஆனால் அவரை மேடையில் வைத்துக்கொண்டே நான் சொன்னேன், தம்பி உதயநிதி அவர்கள் என்னை தவறாக நினைத்து கொள்ள மாட்டார். நினைத்து கொண்டாலும் குற்றமில்லை. எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. அவர் திரைப்பட நடிகர் தான். ஆனால் இந்த மேடைக்கு நடிகராக அவர் வரவில்லை. கழகத்தின் புதிய காவலராக உள்ளே வருகிறார். எனவே இனிமேல் அவர் வருகிற போது திரைப்பட பாடல்களை போடாதீர்கள். என்னை போன்றவர்களெல்லாம் அடைக்கின்றார் 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 அண்ணா பாடலையும் கள்ள குடி கொண்ட கருணாநிதி பாடலையும் கேட்டு வளர்ந்தோம். அதனால் நெஞ்சில் உரம் பெற்றோம். அடுத்த தலைமுறை இளைஞர்கள் அந்த பாதையில் வளர வேண்டும். எனவே அவர் வருகிற போது இயக்க பாடல்கள் மட்டுமே ஒலிக்கட்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. தன்னை பற்றி ஒருவன் இப்படி பேசுகிறானே என்று அவர் நினைப்பாரோ என்று நினைத்தேன். ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அடுத்த கூட்டங்களுக்கு போகிற போதெல்லாம் இனிமேல் திரைப்பட பாடல் போடக்கூடாது, இயக்க பாடல் தான் போட வேண்டும் என்று சொன்னார். என் அப்பாவின் பிறந்த நாள் விழாவில் பேசுகிற போது அதையும் குறிப்பிட்டு சொன்னார். என்றால் இந்த சின்ன வயதில் நான் அந்த விழாவிலேயே சொன்னேன், அவர் சின்னவர்தான், உண்மைதான், என் பிள்ளையின் வயது, ஆனால் தந்தையின் முதிர்ச்சி என்று சொன்னேன். சின்ன வயதுதான். இதனை புரிந்து கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற, நடைமுறைப்படுத்துகிற ஒரு இயல்பு அவருக்கு இருக்கிறது. இன்னொரு விதத்திலும் இந்த மேடையில் நான் என் நன்றியை பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். 2020ஆம் ஆண்டு இருள் சூழ்ந்திருந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எங்கள் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் திராவிட பள்ளி என்று ஒரு அமைப்பை உருவாக்கினோம்.